தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய அணையாக அறியப்படுவது பவானிசாகர் அணை. முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட பவானிசாகர் அணை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையை பெற்றுள்ளது. பவானி ஆறும் மாயாறும் ஒன்று சேரும் இடத்தில் 1948ஆம் ஆண்டு 10,50,00,000 ரூபாய் மதிப்பில் பவானிசாகர் அணையின் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. அப்போதைய பிரதமர் நேரு, சென்னை மாகாண முதல்வர் ராஜாஜி உள்ளிட்டோர் கட்டுமான பணியை நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்பகுதியில் இருந்த 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டனர். கட்டுமான பணிக்கான இயந்திரங்கள் இங்கிலாந்து நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. 7 ஆண்டுகள் நடைபெற்ற கட்டுமான பணி நிறைவடைந்து 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று அப்போதைய சென்னை மாகாண முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. பவானிசாகர் அணை இதுவரை 22 முறை நிரம்பியதாக கூறப்படுகிறது. இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் பவானிசாகர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் மூலமாக 16 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 96.77 அடியாகவும் நீர் இருப்பு 26.2 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 2200 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தற்போது 70 ஆண்டுகளை கடந்தும் பவானிசாகர் அணை கம்பீரமாக காட்சியளித்து வருகிறது.